தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், சபை விசுவாசிகள் இது உங்களுக்கு சொல்ற வார்த்தைகள், ஆண்டவர் உங்களுக்காக மத்தியில் சொல்றதுக்கு வார்த்தைகள் அப்போஸ்தலர் 9:36, 37 இந்த 41 வரை வாசிக்கிறேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில தொர்க்கா என்று அர்த்தம் கொள்ளும் தபிதா என்று தபிதா என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தார். அவர் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அந்நாளிலே அவர் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல்வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லிதித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவிடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்கா தங்களும் கூட இருக்கையை செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி கர்த்தாவே வென்று என்றான். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்ப என்ன, துர்காங்கிற ஒரு சீசி வந்து ஏசாப்பா இந்த இருந்து ஊழியம் செய்த காலங்கள்ல அதுக்கு பிறகு சீசர்களோட வந்து இப்ப ஆண்களை பார்த்து சீசன் அப்படின்னு சீசர்களா இருந்தாங்க. பெண் வந்து சீசி. இப்ப இவர்களும் வந்து இந்த பேருகளை போல பவுலை போல எல்லாம் வந்து என்ன செய்திருக்காங்க, ஊழியம் செய்திருக்காங்க. இவங்க பேர் வந்து துர்கா. இப்ப இவங்க வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்த காலங்களில் இவங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. வியாதி வந்து என்ன செஞ்சாங்க, மரணமா அடைஞ்சிருச்சு அந்த அம்மா. இப்ப வந்து என்ன செய்யறாங்க, இவர்கள் ஊழியம் செய்த காலங்கள்ல தர்மங்களையும் தான தர்மங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க, மிகுதியாக செய்திருக்காங்க. தர்மங்கள் தான தர்மங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, மிகுதியாக செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத்துமீறி அவங்க வந்து அதிகமாக எப்பொழுது முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த ஏழை எளியவர்களுக்கு விதவிகளுக்கு என்ன செய்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா விதவிகள் வந்து கூடி வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க என்ன செய்திருக்கலாம், விதவைகளை செஞ்சிருக்கலாம், ஏழை எளியவர்களை செஞ்சிருக்கலாம், கஷ்டப்படுறவர்களை செஞ்சிருக்கலாம். இது தான தர்மம். தான தர்மம் வந்து யாருக்கு செய்வாங்க, பணக்காரவர்களுக்கெல்லாம் செய்ய முடியாது. வந்து அவங்க தேவைப்பட்டவர்கள் செய்யறதுதான் தான தர்மம். கஷ்டத்துல இருக்கிறவர்கள் செய்யறதுதான் தான தர்மம். அப்ப இவங்க மிகுதியா செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. மரணம் அடைஞ்சவங்க பாருங்க, விதவைகளும் வந்து எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, கூடி நின்று கொண்டு இவங்களை வந்து அழுகிறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப பேதர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த நாட்களை வல்லமையாக ஊழியம் செய்திருக்காரு. இப்ப வந்து அடுத்த கிராமங்கள்ல இப்ப எங்க ஊர் வந்து கேட்டவர்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கோம். அடுத்த ஊர் புதூர், இந்த பக்கம் பார்த்தா சிறுவலூர். இந்த பகுதியில அந்த பேதர் ஊழியம் செய்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவரை வர வச்சு அவர்கிட்ட காட்டி எல்லாரும் அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது இப்படிலாம் செய்தாங்களே, நாங்க இப்படி இழக்கிறது என்ன பண்றாங்க, எல்லாரும் கதறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப பேதர் வந்து இவங்கெல்லாம் வெளியில அனுப்பிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண உடனே இந்த அம்மா என்ன செய்றாங்க, உயிரோட எழுப்பிட்டாங்க. ஏசப்பா எழுப்பினார். இந்த பேதுரு ஜெபத்தை கேட்டு அந்த அம்மா உயிரோட எழுப்பி விடுறாங்க. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, நம்மளும் ஆண்டோட பிள்ளைகள் விசுவாசிகள் என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்ச மட்டும் என்ன செய்யணும், தான தர்மங்களை தேவைப்பட்டவர்களை செய்யும் பொழுது அது என்ன செய்வாங்க, இந்துக்களே வந்து ஆண்டவர் பற்றி அறியாத ஜனங்களே சொல்லுவாங்க, வந்து தர்மம் தலகாக்கும் சொல்லுவாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட பிள்ளைகளை நம்மள என்ன செய்யணும், தர்மம் செய்யறதுக்கு நம்ம துணிஞ்சு நிக்கணும். நமக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, செய்ய வேண்டியவர்களுக்கு என்ன செய்யணும், செஞ்சிடணும். ஏசாப்பா பாருங்க, ஏசாப்பா ஊழியம் செய்த நாட்களை பிரசங்கம் பண்ணி ஜனங்களை சும்மாக அனுப்புறதுக்கு மனசு இல்லாதபடி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி வந்து பிரயாசப்பட்டார். அதே போல சீசர்கள் 5 அப்பங்களை 2 மீன்கள்லாம் கொண்டு வந்தாங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஏசப்பா குடும்பத்துல செஞ்சு கட்டுக்காரு. இப்படி நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, நாங்க வந்து
இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனங்களை. இதாட்டு நம்மளும் வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்படுவேன், ஜோம் பண்ணுவேன். அதுக்காண்டி நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாயும் விசுவாசிகள் இதை கேட்கிற எல்லாருமே ஆண்டோட பிரியமாக நம்மளும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி பிரயாசத்துக்குள்ள நீங்களும் கடந்து வரணும். கடந்த நாட்கள் நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால கஜா புயல வந்து தஞ்சை மாவட்டத்துல மட்டும் அடிச்சிச்சு. தஞ்சை மாவட்டம் திருச்சி கூட போலங்கிறாங்க, தஞ்சை மாவட்டம் தான் என்ன தெரியல. நாங்க நாளில் பார்த்தோம் ஒரு எங்க சொந்தத்துல ஒரு திருமணம் வந்துருச்சு, நாங்க அங்கே போயிருந்தோம். போயிட்டு என்ன சொன்னா அன்னைக்கு அந்த புயலுக்கு அன்னைக்கு நாங்க அங்கே இது இருந்துட்டோம். என்னன்னு தெரியல, வந்து பாஸ் வந்து அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் வீட்டுல இருந்துட்டார். நான் எங்க சொந்தக்கார வீட்டு கல்யாணம் நான் அங்கே போனதுனால நான் அங்கேயே இருந்துக்கிட்டேன். அங்கேயே இருந்த நாளில் பார்த்தா வந்து இந்த புயல் வரும்போது புயல் கரையை கிடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு அது பொருள்படுத்தல. வீட்டுல வச்சுதான் இருக்கு, மலையில இருக்கையில திடீர்னு கிடக்குன்னு யாருக்கும் நம்பிக்கை வரல. எல்லாரும் யதார்த்தமா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாச்சு, ராத்திரில இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்ன செய்யாதா, படிக்காத, ஜெபம் அப்படின்னா. எனக்கு சில வேலையில வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்களோ ஒரு சோதனையில் வரப்போனா ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏற்பாரு. வெளியே சத்தத்தில் கேட்கணும், உடனே நம்ம ஜெபம் பண்ணா அந்த சோதனையில் வர போல வந்து விலை போறத அநேக முறைகளை நான் பார்த்திருக்கேன். இப்ப அன்னைக்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் எழுந்து வந்து ஜெபம் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். இருக்கிற வீடு இந்துக்கள் வீடு எங்க சொந்தக்காரங்க. ஆனா ஜெபம் பண்ணுவேன்னா அவங்களுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணிட்டு மெதுவாவே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்து எல்லாரும் படுத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க, காத்து தொடக்குது, மெதுவா அடிச்சுக்கிட்டே இருக்குது. அடிச்சுக்கிட்டே இருந்து அடுத்து கணக்கெல்லாம் முயற்சி வர நெய்கிற வீடு ஓட்டு விடு, தென்னந்தோப்புக்குள்ள இருக்குது, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது வேற, தென்னை மரங்கள். அப்ப வந்து கொஞ்ச நேரத்துல காத்து பழம் மாட்டேங்குது, அடிச்சு எல்லாம் வந்து மரம்லாம் சாயுது, தென்னை மரம் எல்லாமே சாயுது. ஆனா எங்க வீட்டுக்கு மேல ஒரு தென்னை மரம் விழுவண்டது, பெரிய மரம் விழுவண்டது. அது காம்பவுண்ட்ல வந்து காம்பவுண்ட் சுவரெல்லாம் சாஞ்சிருச்சு. ஆனா வீட்டுக்கு மேல விழுந்திருந்தா நாங்க பொன் மாப்பிள்ள புதுசா கல்யாணம் திருமணம் ஆனவங்க அவங்களும் இங்கதான் இருக்கிறாங்க, நாங்களும் இங்கதான் இருக்கிறோம். தென்னை மரம் ஒத்தைக்கு அங்க விழுந்திருந்தா ரொம்ப கஷ்டம். ஆனா காம்பவுண்ட் மேல வந்து சுவரெல்லாம் சாஞ்சிருச்சு. ஆண்டோட கிருபை எழுந்துச்சோம். அப்புறம் பார்த்தா கரண்ட்லாம் பேசி வெளியில வந்து பார்த்தா ஒருமை செய்யல, காத்து அடிக்கிறது மட்டும் தான் தெரியுது. காத்து எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல. விழுந்து பார்த்தா ஏகப்பட்ட தென்னை மரம் சாஞ்சி கிடக்குது. இது ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. இல்லைங்க சித்தப்பாட்ட தென்னை மரம் ஏகப்பட்ட இதை 100-150 ஏக்கருக்கு மேல தென்னந்தோப்பு வச்சிருப்பாங்க. அந்த மரம் அங்கே போய் பார்த்தாங்க எல்லாம் சாஞ்சி கிடக்கு, பரதாமா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் காத்துல அடிக்கிறது போல பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருமே அப்படியே நிற்கிறவங்க, பரதாமா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்த்து ரொம்ப கொஞ்ச நாள்ல பார்த்தா இங்க ரொம்ப வறுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு 2 நாளே நாங்க கேள்விப்பட்டோம். இதை பார்த்து வந்த கஷ்டத்துல நாங்கள் இங்க வந்து என்ன செய்தோம், ஒரு சிலர்கிட்ட கலந்துக்கிட்டோம், நாங்க முயற்சிகளை எடுத்தோம். ஆண்டோட கிருபையினால சிலர் உதவி செய்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்ன செய்தோம், அவங்களுக்கு நாங்க என்ன செய்தோம், அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு, துணிகள் இதெல்லாம் கொண்ட கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். ஏன்னு சொன்னா அந்த வசனம் எங்களுக்கு நடக்கும். இந்த வசனத்தை எங்க மனசுல வச்சுக்கிறது இதெல்லாம் கொண்டா கொடுத்தோம். விசுவாசிகள் சிலர்லாம் ரொம்ப ஒத்துழைச்சாங்க எங்களோட. அவங்களும் சொல்றாங்க எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். எங்கிருந்து அது மிகுந்த ஆசீர்வாதமா இருந்துச்சு, எங்க ஊழியத்துக்கு அது பிரயோசனமாக இருந்துச்சு. இதை போல இன்னை வரையும் ஆண்டு கிடைக்கிறதுனால எங்களால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு வருஷத்துல ஒரு பேருமா ஏதாவது துணிமணிகளோ இந்த மற்ற உதவிகளை செய்யறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யறாரு. விசுவாசிகளும் முடிஞ்சவங்க உதவி செய்யறாங்க. அதே போல இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இந்த நாள்ல கேட்கிற எல்லாருமே சரி, ஆண்டவருக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சு நீங்க உதவிகளை செய்யும் பொழுது ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த துறக்காலை போல நம்மளும் ஒரு சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். நம்மளும் வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து மரணம் அடையப்படுது, ஆண்டவர்கள் எந்திர அடையப்படுது, நம்மளை சுற்றில நின்று நம்மளுக்கு சாட்சி சொல்லணும். எல்லாம் முன்னேற்றி தாங்க நக்காவில பாடுபட்டாங்க, ஏன்னா ஆண்டவர்களை ரட்சிப்புகளை நடத்துனாங்க. நமக்கு மூலமா ரட்சிக்கப்பட்டலாம் எழுப்பி நல்ல சாட்சி சொல்லணும். ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும். அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கேட்கிற எல்லாருமே முயற்சி எடுக்கணும். ஏசப்பா உங்களையும் பயன்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காம, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆண்டுகிறேன். ஏசப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆண்டவரை பிரயோசனமா இருக்க உதவி செய்ய ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்த ஆண்டவர் உங்க பிள்ளைகளை பயன்படுத்த ஆசீர்வதிக்க தகப்பனை ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.